ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் வந்தாச்சு. ஸோ காலையிலே வந்து பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். என்னென்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் ஒரே ஒருத்தர் தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இன்னும் வந்துட்டு இன்னொரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் இது வரைக்கும் வரல. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட விஷயங்கள் ஆரம்பித்தாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரம்யாவை குத்துனாங்க. அதுக்கப்புறம் ரம்யா வந்துட்டு கனியை வந்து சொன்னாங்க. கனி வந்து ஜட்ஜாக மட்டும்தான் இருந்தாங்க, மற்றபடி எதுவுமே பண்ணலைன்னு. ஆதரி ஒரு 3 பேர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆதரி வந்துட்டு டாஸ்க் ஒழுங்காக பண்ணலை, டாஸ்க் ஒழுங்காக புரிஞ்சிக்கல, வீட்டு வேலை எதுவுமே செய்யலை. ஏன்னா அந்த வேலையெல்லாம் வந்துட்டு இங்கே அந்த பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிட்ட விஜய் பார்வதி அண்ட் கமருதனுக்கு கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லி ஆதரியை சொன்னாங்க. சுபிக்ஷாவை பற்றி யாரும் வாய் திறக்கவே இல்லை. சாண்ட்ராவை சொல்கிறாங்க, வியானா வந்து சாண்ட்ராவை சொல்கிறாங்க, திவ்யா வந்து சாண்ட்ராவை சொல்கிறாங்க. அதாவது சாண்ட்ரா வந்து பவர்ஃபுல்லான பர்சனா, அந்த பவர்ஃபுல்லான பர்சன் இந்த வாரம் வரலையா. திவ்யா கண்ணுக்கு சாண்ட்ராவை தெரியுது, ஆனால் சுபிக்ஷாவை தெரியலையே. சுபிக்ஷாவை யார் கண்ணுக்கும் தெரியல. சுபிக்ஷா இந்த வாரம் என்ன பண்ணாங்க? ஏதாவது கோர்ட்டில் வந்து கேஸ் வாதாடினாங்களா? ஜட்ஜாக இருந்தாங்களா? ஜட்ஜாக இருந்தால் அந்த கேஸும் மொக்கையாக முடிஞ்சு போச்சு. மற்றபடி எதுவுமே பண்ணல, சுத்தம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது வந்துட்டு இந்த வீட்டு வேலைகள் செஞ்ச மாதிரி அதுவும் பார்க்கல. அப்படி இருக்கும்போது எதுக்காக சுபிக்ஷாவை இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் யாருமே போட மாட்டாங்கன்னு தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது வரைக்கும் சுபிக்ஷா வந்து ஜெயிலுக்குள்ளே போகவே இல்லை. ஏன்? ஒன்றுமே புரியல. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்தாங்க. இந்த சண்டே எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஒன்றுமே இல்லை. அந்த போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா அந்த டோர் கூட ஓப்பன் பண்ணாங்க, அவ்வளோதான் சொன்னாங்க. நீ ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு போகும், அந்த டோரை பற்றிலாம் சொல்லாத, எனக்கு நீ சொல்ல ஹர்ட் ஆகுதுன்றாங்க. என்னது உங்களுக்கு சொன்னால் ஹர்ட் ஆகுதா? டோருன்னு சொன்னால் உங்களுக்கு ஹர்ட் ஆகுமா? அப்போ நேற்று வந்துட்டு சாட்சிக்கு வந்துட்டு நீங்களே இவ்வளோ தூரம் பழகி அந்த லவ் மேட்டரை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் கமருதனுக்காக அகெயின்ஸ்டாக வந்து விஜய் பார்வதி கிட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் வந்து சப்போர்ட்டாக இருந்தீங்க. அந்த ஐஸ்கிரீம் அபிபாக்க டைமில் நீங்கள் தான் இருந்தீங்க. அவ்வளோ விஷயங்கள் பண்ணி நேற்று வந்து அரோரா கேஸில் வந்து விஜய் பார்வதிக்கு அகெயின்ஸ்டாக நான் வந்து நிற்கிறேன் அப்படி நிற்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும். ஏதாவது கேட்டாங்களா உங்ககிட்ட? வந்து ஜாலியாக தானே பேசுகிறாங்க. அதை அவங்க கேமாக எடுத்துக்கணும். ஆனால் நீங்கள் மட்டும் வந்து டோருன்னு சொன்னாவே நீங்கள் கேமாக எடுத்துக்க மாட்டீங்க. இதுனே நியாயம்? ஸோ உங்களுக்கு வந்தால் ரத்தம் மத்தம் வந்தால் தக்காளி சட்னி. இதுக்கு தான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. அப்போ இனிச்சது இப்போ கசக்குதான்ற மாதிரி இருந்துச்சு. இது அதாவது எல்லாத்துக்குமே ஒரு விளைவுகள் இருக்குது. அவங்களுக்காக இருந்தாலும் சரி, நம்மளுக்காக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணோம். நம்மளுக்கு இதெல்லாம் வராதுன்னு நினச்சோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வரும். இப்போ அவங்களுக்கு தானே வந்திருக்குன்னு நினச்சி நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாதுன்றது தான். ஸோ சொன்ன அடுத்த நிமிஷமே கொதிச்சாங்க. அப்படியே டப்புன்னு உள்ளே போனாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அழாதன்னாங்க. என்ன மைண்டில் வந்துட்டு திவாகர் உங்களுடைய ஞாபகம் வந்துச்சான்னு தெரியல. அழாதன்னாங்க. அப்புறமா திரும்ப வந்தாங்க, உக்காந்தாங்க. நீ எதில் விட்டியோ அதிலே ஆரம்பிமா, நீங்கள் யாருங்க அதை சொல்கிறதுக்குன்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் வேணால் ஒரு பேப்பர் கொடுக்குறியா, நான் என்ன எழுதி கொடு, நான் என்னென்ன பேசுகிறேன்னு சொல்லு, நான் வேணால் பேசி அதை பார்த்து பேசவா அப்படின்னு செம்மையாக வச்சு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லோரும் ஒரு மனதாக சேர்ந்து ரம்யா, ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகப்படியான ஓட்டு, அதை பண்ணாங்க. ஆனால் ரம்யா சூப்பராக வந்து கனியை வந்து சொல்லிட்டு போனாங்க. அது நல்லா இருந்துச்சு. சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த குரூப் மட்டும் இப்படி பார்த்துக்குறாங்க. இன்னும் கனி இப்போ சொல்கிறாங்க, இன்னும் கனின்னா அப்படி பெருசாக பண்ணாங்க. கிச்சனில் வேலை செஞ்சாங்க, அதுலேயும் பாதி சான்றா தானே பண்ணாங்க. வேறு என்ன பண்ணாங்க? ஏதாவது வக்கீல் மாதிரி வாதாடினாங்களா? அதுலேயும் வந்து கொடுத்த தீர்ப்பு வந்துட்டு ஒன்று ஒஸ்ட்டான தீர்ப்பு, தப்பான தீர்ப்பு. இதில் சாண்ட்ரா வந்து ஆதரவு சொல்லும் போது அவங்க கொடுத்த அந்த தீர்ப்பை வந்து சரியே இல்லையா. ஏன் கனி கொடுத்த தீர்ப்பு கரெக்டாக இருந்துச்சாம்மா? உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அன்புகங்களில் ஒரு உறுப்பினர் இல்லை நீங்கள். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் செம்ம அடி வாங்கினாங்க பாவம் ரம்யா. வேறு வழி கிடையாது. ஏன்னா எதுவுமே செய்யலாம் ஒன்றும் இந்த இதுதானே. ஆனால் இப்போ ஓட்டிங் அனாலிசிஸ் லாஸ்ட்டில் தான் இருக்காங்க. இந்த வாரம் அவங்க போவாங்களா இல்லை அவங்களால மற்றவங்க போவாங்களான்றதும் தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.